முதல்ல தெய்வத்தை உணர்றதை விட உங்களை உணரணும். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யாருன்னே தெரியாத, தெய்வம் யாருன்னே தெரியாத இன்றைக்கி தேடின்னு இருக்கிற உலகம் இது. அதனால் முதல்ல உங்களை தெரிஞ்சுங்க, அப்புறம் கடவுளை தானாகவே தெரிஞ்சுப்பீங்க. அந்த உங்களை தெரிஞ்சுக்கிற வழி தான் இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் அந்த மாதிரி கடவுள் விஷயத்தை பற்றி கேளுங்க, அதுக்கு எவ்வளோ பதில் ஒன்றாலும் சொல்கிறேன். ஏமா நல்வினை தீவினை இல்லை, ரெண்டுமே சுகமாக இருக்கக்கூடாது, ரெண்டுமே இருக்கக்கூடாது. சமமாக இருந்தாவே நீ பிறந்துக்கினே தான் இருப்ப. அது ரெண்டுமே நல்வினையும் இருக்கக்கூடாது, தீவினையும் இருக்கக்கூடாது. அது ரெண்டும் இல்லைன்னா தான் உனக்கு பிறப்பு இல்லை. நல்வினை இருந்தாலும் பிறந்துக்கினே இருப்பேன் அதை தீக்கிறதுக்கு, தீவினை இருந்தாலும் அதை தீக்க பிறந்துக்கினே இருப்பேன். அப்போது ரெண்டும் இல்லாத நிலை தான் இறைநிலை. அப்போ தான் பிறப்பு நிற்கும். ரெண்டு இருந்தாலே பிறப்பு வந்துக்கினே இருக்கும். நல்வினை செய்ததால் தான் நீங்கள் வந்திருக்கிற. ஏன்னா இந்த நாட்டம் வருது. தீவினை செய்யும்போது இந்த நாட்டம் வராது. சாயா கடை, ரவுடி, கல், கஞ்சா, குப்பை, கூலம் அதில் போயிடுவீங்க. நல்வினைக்கும் தீவினைக்கும் என்ன வித்தியாசம்னா, நீ நல்வினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதைக்கு வச்சுன்னு வந்துடும். அது தீவினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதையில் இருந்தீங்கன்னா கூட கெட்ட பாதைக்கு வலிச்சின்னு போயிடும். இந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். அதனால தான் நெட்டில் கூட சொல்லியிருப்பேன், நல்லதை செய்யுங்க, துன்பப்படுறீங்கன்னு கவலைப்படாதீங்க, அந்த துன்பம் ஒரு நாள் நீங்கிடும். தீவினை செய்யும்போது அன்றைக்கி நல்லா இருக்கும், பின்னாடி வர துன்பத்தை தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் நல்வினை செய்யுங்க, நல்லதே கிடைக்கும் உங்களுக்கு. ஏம்பா கடவுளை உணரணும். முதல்ல உணரு. கடவுள் அட்ரஸ் கொடுத்துக்கிறாரா? எங்கன்னா அட்ரஸுக்கு தான் கடவுளுக்கு இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த கோயிலில் இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன்ட்டு அப்புறம் எப்படி உணர்வேன்? ஒரு ஆள் தெரிஞ்சால் தானே அந்தாலும் பார்க்க முடியும். தெரியாதாலும் எங்கே போய் தேடுறது நம்ம? சொல்லுவான். இது மாதிரி தான் நிறைய பேர் ஏமாந்து சுற்றிங்கிறாங்க. கோயில் 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 கோயிலாக என்னமோ சாமிங்க அங்கே இருக்கிற மாதிரி. கடவுள்ன்றதே உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. உன்னை தெரிஞ்சுக்கினீன்னா கடவுளை தெரிஞ்சுக்கலாம். உன்னை தெரிஞ்சுக்காத வரைக்கும் கடவுளை தெரியும். நீன்றது நான்ன்றது யார்? கண்ணா, மூக்கா, தலையா, வாயா, காலா, கையா? நீ எது நீன்னு சொல்லு பார்க்கலாம். அப்போ உன்னையே உனக்கு தெரியலையே, அப்புறம் கடவுளை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ முதல்ல உன்னை அறி, கடவுளை அறியலாம். அதனால் கடவுளை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவன் காட்டில் சோறு தண்ணி இல்லாத உள்ள உச்சந்தலை முடி தரைக்கு போயிடுச்சு, கால் நகங்கள்லாம் சுருண்டு போச்சு. அவனே கடவுளை பார்க்க முடியலைங்க. ஊர் உள்ளதுக்குன்னு நான் பார்த்துட்டேங்க, நான் சேவிச்சிட்டேங்க அப்படின்னுங்க. நான் சொத்து சுகத்தை சேர்த்து வச்சு, சொத்துக்கும் சுகத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் கிடையாது. அப்புறம் மற்றதில் எங்கே சம்பந்தம் படும்? அதனால் உன் உள்ளத்தை சீர்படுத்தி உன் மனசை உனக்குள்ளவே திருப்பிக்கும். உன்னையே யோசித்து நான் யார், நான் யார், நான் யார், எதுக்கு பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், சாகிறதுக்காக பிறந்தேன்னு கேள்வி கேட்டுனேரு, கடவுளை தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறாரு சிவவாய்க்கர், கடவுள்ன்றதை ஒரு ஊராக சோறு கட்டின்னு திரியிறான்டா தேடிக்கின்னு, ஆனால் பார்க்க முடியல. ஆனால் அது அவனுக்குள்ளவே இருக்குது, அவன் அறிவே மாட்டேன்றான் அதை அப்படின்ட்டு. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடியெல்லாம். இந்த கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோ நீ எண்ணியே சொல்ல முடியாதான்ட்டான். சரி, இப்படி கடவுளை தேடி யாருமே பார்க்கல, செத்து போனவன் எண்ணி சொல்ல முடியல. அப்போ எப்படி தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறான்னா, ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சக்தியோன்றார். உனக்குள்ள தேடினா கடவுள் தெரிஞ்சிருவான்டா, ஊரில் அந்த எண்ணெய் கிடைக்க மாட்டான்டான்ட்டான். அதனால் கடவுள் என்ற பொருள் கை ஜான் அளவில் தான் இருக்குது. ஆனால் கடவுள் என்ற பொருளை ஆயிரக்கணக்கான மைல் போய் தேடி கிடக்குறோம். தவறாமல் பயிற்சி பண்ணலாம். ஒவ்வொரு ஆளும் ஆண்டவனை அடைய முடியும், எல்லாராலையும் முடியும். யாராலும் முடியாதுன்றல மனம் இடம் கொடுக்கல. மனம் வெளி உலகத்தில் சுற்றும் போது அதை அடையத்துக்கு முடியாமல் போயிடுது. அதனால் உங்களுக்குள்ளே உங்கள் இறைவன் இருக்கிறான், அதை தேடுங்க, கண்டுபிடிப்பீங்க. ஒரு கிறிஸ்டின் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு, கடவுள் நான் யார் சாமி அப்படின்னு. அவர் முதல்ல சொல்லிட்டார், நான் கிறிஸ்டின்னு அப்படின்ட்டு. கடவுள் நான் யாருன்னாரு. நீ தான்பா அப்படின்னு. நீ இல்லைன்னா கடவுள் இல்லைப்பா அப்படின்னு. என்ன சாமி எப்படி சொல்கிறீங்க? அப்போ பல மதங்கள் இருக்குது. அது மதங்கள் அமைச்சது பல பேருக்கு நன்மை செய்யறதுக்கோசம் இன்றைக்கி மதம் ஏறி தெரியுது. அது என்ன? அப்போ இயேசுநாதரை ஜீசஸை கும்பிட்றாங்கள்ல, ஆமாம், அவர் ஒரு ஞானி. அவர் கடவுள் 3வது நாள் உயிர்ப்பித்து வந்தவர் ஏன் ஒரு 30 வருஷம் இருந்துருக்கலாமா, ஏன் அன்றைக்கி போட்டார் அப்படின்னு.
ஏன்னா யாருக்கு தாடி வச்சாலும் ஏசுனவர் மாதிரி தான் இருக்கும். வந்தவர் ஒரு 30 வருஷம் இருக்கணும். இல்லை நான் பாடுறா என்னை கொல்ல முடியாதுடா யாருன்னுட்டு அப்படி பாடினேன். இந்த முருகர், அம்பாள், சிவம்லாம் சொல்கிறாங்களே, இது என்ன சாமி இந்து மதத்தில்னா ஒவ்வொரு ஏக்கம்பாவும் நீ என்னம்மா யார் நீ என்ன நான் மனுஷன்னாரு. மனுஷன்னு சொல்லிட்டா போதுமா, கை காலெலாம் இருக்குது இல்லை உனக்கு நாமான்னாரு. அப்போ கை கால் தலை உடம்பு எல்லாம் சேர்த்து தானே நீ மனுஷன். அது மாதிரி சக்தி, சிவம், முருகன், விநாயகர்னு வச்சுக்குது உள்ளே இருக்கிற பொருளுக்கு பேர் பார்த்து அப்படின்னு. அது மாதிரி ஒரு முஸ்லீம் ஃபோன் பண்ணுறாரு, எங்கள் மதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு. அவன் அம்மா அவன் உனக்கு ஒஸ்தி அப்படின்னு. உன் அம்மா உனக்கு ஒஸ்தி, என் அம்மா எனக்கு ஒஸ்தி. இல்லை யார் அம்மாவும் தாழ்ந்தவங்கள யார் அம்மா உயர்ந்தவங்க இல்லை அப்படின்னு. அது மாதிரி இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க. உதவி மற்ற கேள்விகள் இது. நம்ம யார், எதுக்கு வந்தோம், என்ன செய்கிறோம், எதை தேடணும், அதை விட்டுறோம். எதையோ ஒரு ஃபோன் நம்பர் கிடச்சிச்சின்னா போதும் கேள்வி கேட்டேன். நேற்று ஒரு அம்மா ஆவடியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு ஒரே பையன் சாமி, அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் ஜோசியமாக பார்த்துங்கிறேன். நான் என்ன பேசுகிறேன்னு கூட தெரியல அவங்களுக்கு. அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. சொல்லுங்கள் சாமி. காம உணர்வே இல்லாமல் எப்படி சாமி இருக்கவே செத்து பண்ணால் இருக்காது. செத்துட்டீன்னா இருக்காதுப்பா. வீட்டுக்குள்ளே இருந்துக்குன்னு அம்மா வயிற்றில் அப்பா வயிற்றில் பிறந்துட்டு காம உணர்வு அம்பா காமம் வந்ததால் நீ வந்த, அப்புறம் உனக்கு காமம் இல்லாத எப்படி இருக்கும்? அதை அடக்கணும். செத்தா காமம் இருக்காது.